ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்டோ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாவுஸ் மைனிங்கில் அந்த பாந்தம் வாலெட் கனெக்ட் பண்ணுறது எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேவா, அதை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா டான் வாலெட் எல்லாருமே கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இதை நம்ம பாந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பாந்த வாலெட் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்டேட்டுக்கு எடுத்திங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிடுங்க. அப்டேட் கொடுத்ததுக்கு பிறகு செட்டிங் போங்க. செட்டிங் போய்ட்டு ப்ரௌசர்னு உங்கள் செட்டிங்கில் இருக்கும், அதை சர்ச் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு செட்டஸ் டிஃபால்ட் ப்ரௌசர்னு இருக்கும், அதை டிஃபால்ட்டாக வைக்காதே, அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. அந்த ப்ளூ கலர் இல்லாமல் கேன்சல் பண்ணிவிடுங்க. அதை கேன்சல் பண்ணதுக்கு பிறகு பாவுஸ் மைனிங் இருக்குல்ல, அந்த பேஜுக்கு வாங்க. ஸ்டார்ட் வெரிஃபைன்னு இருக்கும். சப்போஸ் அது போய்ட்டு ரிட்டன் வெரிஃபை கேட்டிருந்தாலும் மெயின் பேஜில் இதில் வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். க்ரோம் ப்ரௌசர் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா, க்ரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக லோட் ஆகி உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா கனெக்ட் டான் வாலெட்டு, கனெக்ட் சோல் வாலெட் இருக்கும். கனெக்ட் டான் வாலெட் எல்லாருமே பண்ணிப்பீங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா சோல் வாலெட் கனெக்ட் பண்ணுறது மட்டும் ப்ராப்ளம் இருக்கும். அது சோல் வாலெட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகி அடுத்தது உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் போகும். க்ரோம் ப்ரௌசரில் போனதுக்கு ஒரு பாந்தம் வாலெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பேஜில். அப்படி பாந்தம் வாலெட் இல்லாட்டி இன்ஸ்டால் பண்ணிங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் கனெக்டட் பாந்தம் வாலெட்டுன்னு இருக்கும். திருப்பி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 ஸ்க்ரீன்ஷாட் விட்டுட்டேன், அதை நான் இதிலே சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கிறேங்க. கனெக்ட் பாந்தம் வாலெட்டுன்னு கேட்டோன்னே திருப்பி உங்களோட பேஜ் ப்ரௌசருக்குள்ளே போகும். அங்கே போனதுக்கு பிறகு திருப்பி அந்த பாந்தம் வாலெட் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனதுக்கு பிறகு கனெக்ட்னு கேட்கும். உடனே கனெக்ட் கொடுக்காதீங்க. அது எந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்கள் பாந்த வாலெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டே திரும்பி கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ தான் அது கனெக்ட் ஆகும். இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்ட் வரையும் வெயிட் பண்ணுங்கள். டக்குன்னு அந்த அக்கௌண்ட்டு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள். அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் உடனே உங்களுக்கு திருப்பியும் ப்ரௌசர் எல்லாமே காட்டும். நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போனதில் க்ரோம் ப்ரௌசரே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிகின் மெசேஜ்னு இருக்கும். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு உடனே ஆகுது. எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 டேஸ் வரையும் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணேன். திருப்பி ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் கணக்கு தான், ஓகேவா. 30 செகண்டில் உங்களுக்கு ரீலோட் ஆகி திருப்பியும் ப்ரௌசருக்குள்ளே போகும். அப்படி இல்லாட்டி சிகினுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். போனதுக்கு பிறகு திருப்பி சிகின் மெசேஜ் அப்படின்னு வந்திருக்கும், அல்லது கனெக்ட்னு கேட்கும். அந்த டைமில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாந்தம் வாலெட்டு பாவுஸ் மைனிங்கோட வெப்சைட்டில் கனெக்ட் ஆகிடும். ஓகேவா, இவ்வளோ தான் இது ப்ராசஸ்ஸு. நிறையா பேருக்கு இதை கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கீங்க. ஏன்னா இது கனெக்ட் பண்ணலாட்டி நம்மளுக்கு இதோட பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு டோக்கன் கிடைக்காது. அதனால் இது போல் ஃப்ரீயாக கிடைக்கிறத நீங்கள் க்ளைம் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இந்த பாந்த வாலெட் கனெக்ட் பண்ணுற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இப்படி தான். இதை வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இடையில கட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு நாள் வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.